ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளத்தில் படுத்து பாஞ்சான் பார்த்தீங்களா, பாஞ்சாலும் தள்ளி விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். அந்த டேனியல் ராஜ் எனும் திருமுருகன் காந்தி திடீர்னு தமிழ் பற்று அதிகமாகி ஆரம்பிச்சது மே 17 இயக்கம். ஈழத்தமிழர்களை கொன்னவங்களை எதிர்த்து, ஈழத்தமிழர்களை கொன்னது காங்கிரஸ் கட்சி, கூட இருந்தது திமுக கட்சி. அதை எதிர்த்து ஒரு அமைப்பை ஆரம்பிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இது அழிச்சிட்டு இருக்காங்க, இந்தி அழிச்சிட்டு இருக்காங்க. நோட்டில் போய் இந்தியெல்லாம் அழிக்க வேண்டியதானே? பாக்கெட்டில் ரூபாய் நோட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த 200 கொடுப்பாங்கல்ல, அதில் ரூபாய் நோட்டு உள்ள இதெல்லாம் இந்திய அழிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு ஏன்டா குதிச்சான்னு அப்படி யோசித்தோம்னா தெரியுது, விளாத்தி குளத்தில் ஒரு பெண்ணை ஒரு மாணவியை, பிஞ்சு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை பண்ணியிருக்கானுங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அந்த கொடுஞ்செயலை மக்கள் மறந்துடணும், அதை விட்டு மடமாட்டணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த தண்டவாளத்தில் போய் விழுற கதெல்லாம். ஆனால் இதை பார்க்க முதல்வர் போறாரு இங்கிருந்து. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. விளாத்தி குளத்தில் மாணவி பாதிக்கப்பட்டு உள்ளூர் மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க, இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலையே அப்படின்ட்டு. அதை போய் பார்க்க இந்த முதல்வருக்கு வழி தெரியலையே என்னன்னு தெரியல. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் புகுந்ததுக்கு சட்டப்படி குற்றம், ட்ரெயினில் குறுக்க பாய்ஞ்சது அதோட சட்டப்படி குற்றம். இப்படி குற்ற செயலில் ஈடுபட்ட ஒருவனை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன? இதே போலதான் அந்த பாரத பிரதமர் கொண்ட ராஜீவ்காந்தியை கொண்டவனை கட்டிப்பிடிச்சு வரவேற்றாரு. இவர் யாருக்கான முதல்வர்? தப்பு பண்றவங்களுக்கு முதல்வரா இல்ல தப்பு பண்ணாம இருக்கிறவனுக்கு முதல்வரான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னொன்று புரியவே மாட்டேங்குது. இப்ப எங்களோட அமைப்பு இருக்குது, இந்து முன்னணி அமைப்பு இருக்கு. ராமகோபாலன் இருந்தாரு, அந்த முஸ்லீம் பயங்கரவாதி பாஷா பின்னாடி தலையில வெட்டுப்பட்டது எங்களுடைய இந்து முன்னணி மாநில அமைப்பாளர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும், எந்த போராட்டமாகட்டும், எந்த தலைவனும் அடி வாங்க மாட்டேங்கிறான். திருமுருகன் காந்தி ட்ரெயின்ல குதிக்கல, கூட வந்த ஒருத்தன் தான் குதிச்சிருக்கான். ஆனா எங்களுடைய மாநிலத்தில் ராஜகோபாலஞ்சி வெட்டு கொண்டிருக்கானுங்க. எங்களுடைய மாநில செயலாளர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள். வெட்டுப்பட்டது பூரா மாநில பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு திராவிட கழகத்திலே, திராவிட இயக்கங்களிலே, திராவிட ஆட்சியிலே நடந்ததே கிடையாது. சாவரம் பூரா அப்பாவி. கரூர்ல 41 பேர் செத்தோட நைட்டை கிளம்பி போனார், அங்க போனார், இங்க புடுங்கினார் அப்படின்னாங்க. ஆனா விளாத்தி குளத்துல ஒரு பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டு அந்த மாணவியோட மரணத்துக்கு நிவாரணம் கேட்டு இதுவரை பணத்தை கூட வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போக துப்பில்ல. பெண் பிள்ளையை பெற்றவனுக்கு தான் தெரியும் திமுக ஏன் ஓட்டு போடக்கூடாது என்பதை பற்றி அப்படின்ட்டு. அதனால யோசிப்போம். இந்த நயவஞ்சக அரசை இந்த இந்து விரோத, சமூக விரோத, சமுதாய விரோத திமுக அரசை வரும் ஏப்ரல் 23 தேர்தல் அன்னைக்கு நீங்க வேணான்னு நினைச்சு வாக்களிச்சிங்கன்னா இந்த சமூக விரோத, சமுதாய விரோத குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும், வளர்த்து விடும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வேறுடு மண்ணுமாக தமிழகத்தில் இல்லாது செய்திட வேண்டும். அது ஒன்னேதான் இதுக்கு தீர்வு. பார்த்தீங்க, அந்த செத்து போன குழந்தைகள், கஞ்சாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், போதையில் பாதிக்கப்பட்ட மரணங்கள், இந்த ஆத்மாலாம் எப்போ சாந்தி அடையும்னா இந்த திமுக அரசு என்னைக்கு மண்ணோட மண்ணா போகுதோ அன்னைக்கு தான் சாந்தி அடையும்.